வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ணலாம். 2 வாழைக்காய் எடுத்து தோல்லாம் சீவிட்டு அது திட்டமான சைஸில் நறுக்கிட்டேன். வானல் வச்சு ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதில் அரிஞ்சு வச்ச வாழைக்காவை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இது கொதிக்கட்டணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் அதை நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ஒரு 2-3 நிமிஷம். அதுக்கப்புறம் நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக நசுங்கும். அப்படி அழுத்தி பார்த்திங்கனாலே தெரியும். எடுத்து நம்ம தண்ணி வடிகட்டி வச்சிடலாம். வானல் வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன்ட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே இந்த வடிகட்டி வச்ச வாழைக்காவை சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 3 சிட்டிகை இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தீ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறினா போதும். இறக்க போகிற டைமில் நம்ம அரிசி மாவு வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொரி அரிசி மாவு அது ஒரு ஸ்பூன் கலந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இன்றைக்கி இது கூட நான் சாம்பார் வச்சுருந்தேன் வீட்டில். சாம்பார், வாழைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.